இறை மார்க்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம் அப்படிங்கிறது. அப்படிதான் இந்து மதம் அப்படிங்கிறதும் ஒரு வழிமுறை தான். அத்தனை மதமுமே தன்னை உணர்வதற்கான வழிமுறை தான். இந்த இந்து மதத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னா, இங்கு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே ஜீவன் முக்தி அப்படிங்கிறத அடையணும். அதனுடைய நோக்கம் அதுதான். ஏக உணர்வாய் நிறைந்திருக்கும் அந்த இறைவனை அத்தனை மனிதர்களும் உணரணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இந்த இந்து மதம் உருவாக்கப்பட்டது. அதாவது நான் யார் அப்படிங்கிறத உணரணும். அதுதான் அதனுடைய நோக்கம். இந்த இந்து மதத்தில் மக்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எல்லாரும் ஒரு இயல்பில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட மன அமைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவர்களுடைய மன அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பல வழிகள் இந்த இந்து மதத்தில் இருக்கு. தியானம், யோகம், சேவை, பக்தி அப்படின்னு பலதரப்பட்ட வழிகள் இருக்கு. அதே மாதிரி பல கடவுள்கள் இருக்கு. எதற்கு அப்படின்னா, அவங்கவுங்க இயல்புக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும். அவங்க இயல்புக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை பக்தி செய்து உருவ வழிபாடு செய்து அவங்க இறைவனை அடைய முடியும். அந்த கடவுளை பக்தி செய்து உருவ வழிபாடு செய்வதன் மூலமாக அவங்களுடைய மன தூய்மை அடைந்து இருக்கும்போது அவங்க வெளியில் பார்க்குற இறைவனை அவங்க உள்ள அந்த இறைவனை கண்டடைய முடியும். இது மாதிரி ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. அவங்க இயல்புக்கு எது ஒத்து வருமோ அந்த வழியை தேர்ந்தெடுத்து பயணிக்கலாம்.